இன்றைக்கி நம்ம புடலங்காய் பொரியல் தான் இன்றைக்கி வைக்கிறோம். புடலங்காயை குட்டியாக அழகாக நீட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பூண்டு கொஞ்சமாக சின்ன உள்ளி இருந்தால் போடலாம். இன்றைக்கி இல்லாதனால பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எல்லாம் கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கு. நான் வந்து எப்போவுமே புடலங்காய் வந்து பாசி பருப்பில் தான் செய்வேன். தோரம் பருப்பு அவ்வளோ எடுக்க மாட்டேன். கொஞ்சமாக வெண்ணி விட்டு கழுவி அதை வந்து மஞ்சட்டில் நம்ம லைட்டாக போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்த பிறகு அந்த இதில் வந்து நுர வராமல் பொங்காமல் இருக்க வேண்டிய கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடுங்க. பருப்பு எப்போவுமே அவிய போடும்போது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா அந்த பருப்பு பொங்காது, சீக்கிரம் வேவையும் செய்திடும். அதுக்கப்புறம் நம்ம உளிச்சு வச்ச பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க நம்ம புடலங்காவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். வெந்துட்டு இருக்கும்போது நம்ம அதுக்குள்ளே மசாலாவும் அரைச்சி ரெடி பண்ணிக்கிடலாம். கொஞ்சமாக தேங்காய் திருவிக்கிடலாம். தேங்காய் ஒரு ரெண்டு பல்லு பூண்டு துவர மசாலாவுக்கு, அது கூட கொஞ்சமாக ஜீரகம், உரப்புக்கு தேவையான பச்சை மிளகா. உங்கள் வீட்டில் காரம் கூடுதலாக சாப்பிட்றாலும் கூட போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2 மிளகு தான் சின்ன மிளகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்து துவரத்துக்கு நல்லா மையாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக தான் அடிக்கணும். அதாவது அந்த மிளகா இதெல்லாம் வந்து அரைஞ்சோன்னு இந்த ஸ்டேஜில் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தப்பறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்த புடலங்காய் எல்லாம் வெந்துட்டான்னு பார்த்துருக்கோம். இந்த அளவுக்கு வெந்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பை நம்ம போட்டுக்கலாம். அந்த கறிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு கூட ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு அந்த புடலங்காய் கொஞ்சம் நல்லா வெந்துடும். பருப்பும் கொஞ்சம் முழுசாக கிடக்குது வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வெந்து முடிஞ்சோன்னா நம்ம வச்சுட்டு மசாலாவையும் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அலசி அதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா புடலங்காய் தோற ரொம்ப விடவிடான்னு இருக்குது, கொஞ்சம் தொக்கு மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தோரம் அழகாட்டு மசாலாலாம் போட்டு பச்சை வடை போந்து கிண்டி விட்டு நல்லா முடிச்சாச்சு. நல்லா வெந்த பிறகு ஒரு கொஞ்சமாக நம்ம தாளித்து ஊற்றிக்கிடலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தாளிச்ச கரண்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் வந்து சின்ன உள்ளி கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கணும். கடுகு போட்டோன்னா சின்ன உள்ளியை போட்டு நல்லா பொரியாக வறுக்கணும். அப்போ தான் வாசம் நல்லா வரும். தேவையான கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரியை வறுத்து அதில் ஊற்றி கிண்டி வச்சமாக்கும் புடலங்காய் தோரம் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெங்காயம் வந்து இதேமாதிரி நல்லா பொண்ணு வரணும். அப்போ தான் அதோட வாசம் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா அழகான அருமையான ஒரு புடலங்காய்